Welcome to Love Guru channel, India's first relationship coaching channel. நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள் பேசுகிறேன். இது என்னோட பர்சனல் கோச்சிங் கிளைண்ட்டோட ஸ்டோரி. என் லவரும் நானும் 3 இயர்ஸாக லவ் பண்ணுறோம். பட் 1 இயர் ஃபுல்லாகவே இப்போ சண்டையாக தான் போய்ட்டுருக்கு. நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், அவளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. பட் என்ன தான் நாங்கள் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணாலும் எப்போ பார்த்தாலும் எங்களுக்குள்ளே சண்டையாக தான் போய்ட்டுருக்கு. எனக்கு என்ன பண்ணே தெரில ப்ரோ. என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் அவன் மறைக்க ஆரம்பிச்சிட்டா. என்கிட்ட நிறைய பொய்யும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் அவள் அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஒரு நாள் ரொம்ப சண்டை ஆகிட்டு இருந்துச்சு. அவள் ஒரு பையன்கிட்ட பேசிட்டா. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை நான் சொல்லி சண்டை போடும்போது அவள் நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி என்னை பிரேக்கப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தார். நான் அவருக்கு எல்லா சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ் ஐடியாஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பட் அதுக்குள்ளே அந்த பொண்ணு முதல் நாளே நான் அந்த பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லிடுச்சு. இவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். பட் நான் சொன்னேன், ப்ரோ வெயிட் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை, நான் சொல்ல ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அவங்க திரும்ப வந்துடும்னு சொல்லிட்டு பிளான் சொன்னேன். சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். சொல்லிவிட்டு நோ கான்டாக்ட் போக சொன்னேன். ஒரு 10 days போக சொன்னேன். திடீர்னு பார்த்தா அவசரமாக எனக்கு கால் பண்ணார். என்ன ப்ரோ அவசரம் கேட்டால், ப்ரோ எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ப்ரோ. நான் அவங்க 2 பேரும் பைக்கில் வெளியே சேர்ந்து போகிறத பார்த்தேன். என்னால் முடியலை. நான் அவனையும் அவளையும் நடு ரோட்டில் வச்சு அடிச்சிட்டேன். அவன் மண்டையை உடச்சிட்டேன். அவளை அடித்து வாய்ஃப்லாம் ரத்தம் வந்துருச்சு. அவளோட வீட்டுக்கு நாங்கள் 2 பேரும் எடுத்த ஃபோட்டோஸை ஃபுல்லாக அனுப்பிச்சுவிட்டேன். பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறக்குள்ளே நான் சொல்லிட்டேன், ப்ரோ அவங்களுக்கு கிடைக்க மாட்டான், இனி அவளை மறந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை ப்ரோ எனக்கு அவள் வேணும்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட ரொம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோ நீங்கள் உண்மையை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கேட்டுக்கோங்க, இதுதான் உண்மை, இனி அவங்களுக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு சொன்னேன். இதான் என்னோடய டாபிக். கைஸ் புரிஞ்சுக்கோங்க, கோவப்படுறது ஸ்ட்ராங் கேரக்டர் இல்லை, அது பியூர் வீக்னஸ். அதுவும் ஒரு பொண்ணை அடிக்கிறது பியூர் வீக்னஸ். ஸ்பெஷலாக ரொம்ப மோசமாக அடிக்கிறது அவ்வளோதான். பிரேக்கப் முன்னாடி ஒரு பொண்ணை நீங்கள் அடிச்சிங்கன்னா பிரேக்கப் ஆகும். பிரேக்கப்புக்கு அப்புறம் ஒரு பொண்ணை நீங்கள் அடிச்சிங்கன்னா அவளை மறந்துடுங்க. ஒரு பொண்ணை நீங்கள் அடிக்கிறது அவளோட ஃபெமினைன் ஹைரார்க்கி மேலே கை வைக்கிறதுக்கு சமம். அது உங்களை பியூர் வீக்னஸ்ன்னு காமிக்கும். இப்படி பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு அவளை மறந்துடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கோவப்படுறது ஸ்ட்ராங் கேரக்டர் உங்களை ஒரு ஆம்பல்னு காமிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு பியூர் வீக்னஸ் காய்ஸ். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, பொண்ணுங்களை அடிக்கிறது மிகப்பெரிய தப்பு. பட் நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் அடிக்கிறீங்கன்னா, இவன் எனக்கு வேணாம், இப்படி பண்ணிட்டா இன்றைக்கி தேவையில்லை, ஜென்மத்துக்கு இவன் முகத்தில் முழிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற கோவத்தில் தான் அவளை அடிக்கிறீங்க, ஏதாவது பண்ணுறீங்க. புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அடித்ததுக்கப்புறம் ஏதாவது பண்ணதுக்கப்புறம் அவள் திரும்ப ஜென்மத்துக்கு கிடைக்க மாட்டா. பட் இப்போ 1 week அப்புறம் உங்களால் 100% பழைய மைண்ட் செட்லேயே இருக்க முடியாது. உங்கள் மைண்டு இப்போ மாறிடும். அவளோட ஞாபகம் வரும், அவள் பழையபடி வேணும்னு தோணும். பட் இப்போ போய் அவட்ட பேசுனீங்கன்னா அவள் ஜென்மத்துக்கு உங்களுக்கு கிடைக்க மாட்டா. அவட்ட போய் நீங்கள் கெஞ்சுவீங்க, அழுவீங்க, என்னனாலும் பண்ணுவீங்க. பட் நீங்கள் அடித்ததுனால அவளோட ஃபெமினைன் ஹைரார்க்கி மேலே கை வச்சுருக்கீங்க. நீங்கள் உங்களோட பியூர் வீக்குன்னு காமிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் அவள் திரும்ப கிடைக்க மாட்டான். ஸோ உங்கள் எக்ஸோ லவரோ ஓகேவா, இதுதான் ட்ரூத். அவள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவள் எந்த பையன் கூட பேசினாலும் சரி, அவள் வேறு பையன் கூட பேசினாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, வேறு பையன் கூட செக்ஸே வச்சுக்கிட்டாலும் சரி, அவள் எவ்வளோ மோசமான தப்பு இருந்தாலும் சரி, அவளை அடிச்சிட்டிங்கன்னா அதுவும் மோசமாக அவள் கிடைக்க மாட்டா காய்ஸ். அவளை மறந்துடுங்க. பொண்ணுங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, அவளை திருத்தி ஒழுங்காக பழையபடி லவ் பண்ண வைக்கிறதுக்கு நிறையா சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸ் அண்ட் ஐடியாஸ் இருக்குது. ஓகேவா, பொண்ணுங்களை அடிக்கிறது மிகப்பெரிய தப்பு, அது பியூர் வீக்னஸ். அதை என்றைக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவள் வேணான்னு முடிவு பண்ணிட்டு தான் அவளை ஹர்ட் பண்ணுறீங்க, அடிக்கிறீங்க, ஏதாவது பண்ணுறீங்க. புரிஞ்சுக்கோங்க காய்ஸ், அதே மைண்ட் செட்டு நம்ம கடைசி வரைக்கும் இருக்காது. பழையபடி அவள் வேணும்னு தோணும், அவள் லவ் பண்ணணும்னு தோணும், அவளை ஒழுங்காக வச்சுக்கணும்னு தோணும். பட் நீங்கள் அடித்த பிறகு அவள் திரும்ப உங்களுக்கு கிடைக்க மாட்டாள். ஸோ அவள் வேணும்னு நினச்சிங்கன்னா எக்காரணத்துக்குண்டும் அவளை அடிக்கிறத பற்றியான தாட்டை கூட மறந்துடுங்க. நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம்,
அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.